அனைவருக்கும் வணக்கம். தமிழக பள்ளி கல்வித்துறையின் சார்பில் அனைத்து பள்ளி மாணவர்களிடமும் பல் பரிசோதனை நடக்க இருப்பதாக ஒரு சமூக ஊடகத்தில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சொன்னதைப் போல ஒரு செய்தியை பார்த்தேன். அது ஒருவேளை உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அது மாபெரும் தவறான விஷயமாகும். பள்ளிகளில் பெற்றோர்களுடைய சம்மதமின்றி பள்ளி மாணவர்களுக்கு தடுப்பூசி போடுகிறோம், மாத்திரை வழங்குகிறோம், இரத்த மாதிரி எடுக்கிறோம், இரத்த பரிசோதனை செய்கிறோம், பல் பரிசோதனை செய்கிறோம், உடல் பரிசோதனை செய்கிறோம் என்கின்ற பெயரில் முகாம்கள் நடத்துவதை அரசாங்கம் கைவிட வேண்டும். ஏனால் ஒரு காலத்தில் இருந்த இயற்கை முறை சாப்பாடு என்பது இன்றைக்கு இல்லை. ஒரு காலத்தில் ஒரு பெற்றோருக்கு 6-7 பிள்ளைங்க இருந்தாங்க, 10 பிள்ளைங்க கூட இருந்தாங்க. அதே மாதிரி அன்றைக்கு இருந்த இயற்கை உணவு முறைகள்ங்கிறது வேறு. அன்றைக்கி நோய் எதிர்ப்பு சக்தி என்பது அதிகம். ஆனால் இன்றைக்கு பிள்ளைங்க சாப்பிட்றது பூரா பாக்கெட்டு மும்பிட்டு உரம் பூச்சி மருந்தில் தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள். இது மட்டும் இல்லாமல் எங்கு பார்த்தாலும் பொட்டண சாப்பாடு, சொமோட்டோ சாப்பாடு. ஸோ இந்த சூழ்நிலையில் குழந்தைகளுடைய உடல் நிலைகள் என்பது ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருக்கக்கூடிய பெற்றோருடைய ஜீன்களை பொறுத்தது. குறிப்பாக எல்லா குழந்தைகளுக்குமே இன்றைக்கு ஹீமோகுளோபின், மற்ற விதமான சத்து வகைகள், விட்டமின்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்ல முடியலை. ஏன்னா அனைத்தும் விஷ சாப்பாடுகளை இன்றைக்கு அறிவியல் ரீதியான சாப்பாடுகள் வந்ததுனால அம்புட்டு எவ்வளவு ஹெல்த்தில் இருப்பாங்கங்கிறது அவங்க பெற்றோர், அவங்க குடும்ப மருத்துவருடைய தொடர்புகள் தான் உறுதிப்படுத்தும். ஸோ அந்த வகையில் அவங்க வீட்டினுடைய உணவு வகைகள், வீட்டினுடைய பழக்க வழக்கங்கள், உணவு பழக்கங்கள், இதை பொறுத்து உடல்நலத்தினுடைய தன்மை என்பது வேறையாக இருக்கும். அப்போ நீங்கள் வாட்டிக்கு இஷ்டம் போல் தமிழக அரசு நாங்கள் கேம்ப் நடத்துகிறோம், டெஸ்ட் பண்ணுறோம், ரத்தத்தை டெஸ்ட் பண்ணுறோம், ரத்தத்தை கொடுக்குறோம்னு சொல்லி ஒரு 1000 பிள்ளைகளுக்கு ஒரே நேரத்தில் ரத்தத்தை எடுத்தாங்கன்னா அந்த ரத்தத்தை இந்த பிள்ளைக்கு தான் எடுத்தாங்கன்னு சொல்லி கரெக்டாக ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுக்க முடியுமா? ஒரு கிளினிக்கில் ஒரு 10 பேருக்கு ரத்த பரிசோதனை பண்ணால் கூட எங்கிட்டாவது ரத்தம் மாறி போச்சுன்னு வைங்க, இல்லை அது மாறி போய் ஏதாவது தெரியாதனமாக ஸ்டிக்கரை மாற்றி ஒட்டிவிட்டு அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று இருந்து அதை போய் இன்னொரு பிள்ளைக்கு நம்ம சொல்லி அவனுக்கு ஊசி ஏற்றி மாத்திரை ஏற்றி ஏதாவது பிரச்சனைகளை உண்டு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் என்பது வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் வரும். அதனால் யாருமே அரசாங்கமாக இருக்கட்டும், தனியார் அமைப்பாக இருக்கட்டும், பள்ளி கல்லூரிகளில் பெற்றோருடைய சம்மதமின்றி பிள்ளைகளுக்கு மருத்துவ பரிசோதனை, இரத்த பரிசோதனை, பல் பரிசோதனை, இது எந்த பரிசோதனையும் செய்யக்கூடாது. இதை தமிழக அரசு உடனடியாக தடுத்து நிறுத்தணும். இதில் பெற்றோருடைய சம்மதம் கட்டாயம் வேணும். பெற்றோர் சம்மதம் இல்லாமல் மாத்திரை கொடுக்குறது, பூச்சி மாத்திரை கொடுக்குறேன், இரத்த பரிசோதனை பண்ணுறேன்னு சொல்லி 1000 பேர் 2000 பேருக்கு நீங்கள் ப்ளட் டெஸ்ட் பண்ணிவிட்டு போகும்போது அந்த ரிசல்ட்டு ஒரு குழந்தைக்கு மாறுதலாக இருக்கலாம். ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு ஒவ்வாத நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு வரும். அதனால் பிள்ளைங்களுடைய நலன் கருதி தமிழக அரசாங்கம் எந்த சூழ்நிலையிலும் பெற்றோருடைய சம்மதமின்றி எந்த ஒரு பரிசோதனையும் பள்ளி மாணவர்களுக்கு செய்யக்கூடாதுங்கிறத இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.